விமான போக்குவரத்தில் ஆட்டோ பைலட் மற்றும் மேனுவல் ஃப்ளையிங் இடையேயான விவாதம் மிக முக்கியமானது. ஆட்டோ பைலட் அமைப்புகள் வழக்கமான பணிகளை கையாளுகின்றன. இது விமானிகள் வழி செலுத்தல் மற்றும் தகவல் தொடர்பில் கவனம் செலுத்த அனுமதிக்கிறது. இருப்பினும் புறப்படுதல், தரையிறங்குதல் மற்றும் மோசமான வானிலை போன்ற முக்கியமான கட்டங்களின் போது விமானிகள் கட்டுப்பாட்டை எடுக்க வேண்டும். புறப்படும் போது விமானிகள் உகந்த செயல்திறன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய விமானத்தை கையால் பறக்க விடுகிறார்கள். கொந்தளிப்பு அல்லது புயல்கள் போன்ற சவாலான வானிலையில் கையால் பறக்க விடுவது சிறந்த கட்டுப்பாடு மற்றும் விரைவான முடிவெடுப்பதற்கு அனுமதிக்கிறது. கூடுதலாக, அவசர நிலைகளின் போது விமானிகள் கையால் பறக்க விடுகிறார்கள், ஏனெனில் ஆட்டோ பைலட் திறம்பட பதிலளிக்காது. பயிற்சி கையால் பறக்க விடுதல் திறன்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இது ஆட்டோ பைலட் மற்றும் கையால் கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றுக்கு இடையே விமானிகள் தடையின்றி மாற முடியும் என்பதை உறுதி செய்கிறது. இறுதியில், ஆட்டோ பைலட் திறனை மேம்படுத்தினாலும் விமானிகள் இறுதி முடிவெடுப்பவர்களாகவே இருக்கிறார்கள். தேவைப்படும் போது கட்டுப்பாட்டை எடுக்க தயாராக இருக்கிறார்கள். தொழில்நுட்பத்தை எப்போது நம்புவது மற்றும் மனித உள்ளுணர்வை எப்போது பயன்படுத்துவது என்பதை புரிந்து கொள்வது பாதுகாப்பான விமான செயல்பாடுகளுக்கு மிக முக்கியமானது. ஆட்டோமேஷன் மற்றும் கையால் கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றுக்கு இடையேயான இந்த சமநிலை நவீன விமான பயணத்தை வரையறுக்கிறது.